ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்ஃபை வந்து நான் எப்படி டீகல்டர் எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்ஃபை வந்து நான் எப்படி வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்த செல்ஃபை அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த செல்ஃப் அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அப்படி தான் திங்க் பண்ணி வச்சுன்னு இருக்கேனே. ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு இங்கே வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த 2 செல்ஃபுமே வந்து இங்கே எந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 2 செல்ஃபும் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மேலே இருக்கிற செல்ஃப் எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒரே நாளே தான் எடுத்திருக்கேன். போஸ்ட் பண்ணுறது மட்டும் நான் தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எப்படிலாம் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியாக 2 செல்ஃபாக வந்து போஸ்ட் பண்ணுறேனே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸை வந்து க்ளீன் பண்ணுறேன்னா அந்த பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையில்லைங்கிறத வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த செல்ஃபில் இந்த திங்ஸ் வைக்கலாங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடியா பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளேஸில் என்னென்ன திங்ஸ் தேவையில்லைங்கிறத வந்து டீகல்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக தான் அந்த செல்ஃபை ஃபுல்லாத்தையும் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யோசிச்சு நம்ம வச்சுன்னு இருக்கிற ஐடியா வச்சுன்னா அங்கே இருக்கிற பிளேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். என் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. நான் இதை வந்து எத்தனையோ டைம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு கடைசியாக இப்போ தான் வந்து சரி இதுக்கப்புறமா இந்த மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். இப்போ வந்து இந்த செல்ஃபை வந்து ஃபுல்லாட்டுமே க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் என்னென்ன திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கை வந்து யூஸ் பண்ணி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேனே. இந்த ரேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கேங்க. என்னுடைய சிங்க் ஏரியாவுக்கு கீழே நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் தான். நான் வந்து எங்கள் பிளேஸ் வந்து நிறைய இருக்குங்கிறதுக்காக அதை வந்து வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி செல்ஃபி இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கீழேயும் நீங்கள் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம், மேலேயும் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பேஸும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இங்கே வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா இது வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுறேன். அந்த மாதம் அஞ்சரை பெட்டி தான் இது வந்து ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணணும். இப்போ இதுக்கு அப்படியே இருக்கட்டும். நான் சாட்டர்டே சண்டே தான் வந்து ஃபுல்லாக கிச்சன்லேயும் நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ரேராக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மளிகை சாமான் எல்லாம் போட்டு வச்சுக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி காய வச்சு ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து சாட்டர்டே சண்டேல வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். இது வந்து பண்ணால் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அந்த கரண்டிங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, இதில் சில்வர் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறேன் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த வாரம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் சிசர், கட்டி எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணேன். அந்த உப்பு, ஊறுகாய், மீடியெல்லாம் ரசம் பொடி, அப்புறம் வெந்தயம், டீ தூள் இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இந்த டீ தூளை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே வந்து மீடியெல்லாம் இங்கே இருக்கட்டும். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் இந்த ரேக்கு வந்து வச்சு இங்கே வந்து நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வர அந்த மூடி வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் போட்டு என்னென்ன வச்சுன்னு இருக்குங்கிறத வந்து பார்த்தோம்னா, இது வந்து பாப்பாது, இது வந்து யூஸ் அப்படின்னு கூட எடுத்துப்பேன். இது வந்து வெயிட்டு, அப்புறமா என்னுடைய பேங்கிள் இதில் தான் இருக்கும், அப்புறமா வந்து கிளிப்ஸு இதெல்லாமே வந்து இதில் தான் போட்டு வச்சுன்னு இருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா இது குட்டி அஞ்சரை பெட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம் எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். காலி ஆகிடுச்சு, வாங்கணும். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பிரிஞ்சி இலை தான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை போட்டு வச்சுன்னு இருக்கேன். இந்த திங்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டோன்னா இந்த ட்ரே வந்து வச்சுட்டோன்னா நமக்கு தேவையான எடுத்துக்கணும், அப்படியே உள்ள தள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற கல், இதுக்கு மேலேயே வந்து புளி வச்சுன்னு இருக்கேன். இந்த ரேக் மேலே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, எல்லா மசாலாவுமே இதில் போட்டு வச்சுன்னு இருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்குள்ளே நான் வந்து ரேராக யூஸ் பண்ணுற வெசல்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன். அதாச்சும் உருளைக்கிழங்கு மசிக்கிறதா, இடிக்கி சப்பாத்தி இது வந்து நான் சப்பாத்தி மாவெல்லாம் போட்டு அளவுக்கு எனக்கு வந்து இதுதான் மெஷர்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா தோசை எடுக்கிற அந்த கரண்டி, அதுக்கப்புறமா அந்த இது வந்து துளசி, இந்த இது ஒன்றும் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையுமே இதில் போட்டு இங்கே வந்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த பிளேஸ் இருக்கிற திங்ஸ். இந்த பிளேஸ் வந்து காலியாக இருக்குது. இப்போ இதுக்கு காலியாக இருக்குது, பின்னாடி நான் என்ன இங்கே வைக்கணும்னா வந்து எடுத்து வச்சுப்பேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பிளேஸ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து டீக்கு யூஸ் பண்ணுற காஃபி அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் எல்லாமே வச்சுக்கின்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த பால் ஃபீடிங் பாட்டில் வச்சுன்னு இருக்கேன். பின்னாடி வந்து அந்த சின்ன பிளேட் வந்து வச்சுன்னு இருக்கேன். பால் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதை வந்து பின்னாடி வச்சுன்னு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய நாட்டு சக்கரை போட்டு வைக்கிற அந்த டப்பா வந்து இங்கே வச்சுக்கணும். இன்சைட் பார்த்திங்கன்னா வந்து இது ஃபுல்லாமே வந்து பாலுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது வந்து டீ தூள். இங்கே வந்து காஃபி ஓப்பன் பண்ண அந்த பேக்கெட்டை வந்து கிளிப் போட்டு இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை. பின்னாடி பார்த்திங்கன்னா நைட் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹார்லிக்ஸ். கொஞ்சம் என்ன திங்ஸ் செஞ்சாலும் கொஞ்சம் அந்த திங்ஸ்க்கும் இன்னொரு திங்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அப்புறம் வந்து டக்குன்னு எடுத்துட்டு நம்மளால் பாருங்கள் டக்குன்னு எடுக்க முடியும், உள்ளேயும் அப்படியே தள்ளிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டம்ளர், காஃபிக்கு குடிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு யூஸ் பண்ணுறது பாப்பாவுடைய டம்ளர்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுருக்கு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மிக்ஸியோடைய ஜார் இங்கே தான் வச்சுருக்கேன். அன்சைடு பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை தான் வந்து செராமிக் பாட்டில் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு வந்து மாட்டிட்டு இதை வந்து காலி பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. இந்த 2 செல்ஃபையும் நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாடுலர் தான் வேணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. மாடலையே நான் வந்து எப்படி மாடுலராக யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது வந்து பண்ணினா, இப்போ எனக்கு இங்கே கரண்ட் வேணும்னா இப்படி புல் பண்ணிட்டு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து தள்ளி வச்சுருப்பேன். இது அதே மாதிரி தான் இதையும் இப்படி இஷ்டத்து இப்படி இந்த திங்ஸ் வந்து எனக்கு வேணும்னா இப்படி எடுத்துப்பேன், இதுலேயும் அப்படியே எடுத்துப்பேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன திங்ஸ் பின்னாடி இருக்கிறது வேணும்னா இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிட்டு எடுத்துக்கணும், அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுப்பேன். இந்த இதில் வந்து இப்படி எடுத்துக்கணும், நான் எனக்கு பின்னாடி இருக்கிறது வேணும்னா அதை எடுத்துக்கணும், அப்படியே தள்ளி வச்சுருவேன். இது இங்கே இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குன்னா யூஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆகிட்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.